Hi guys, welcome back to my channel. So in this video we will talk about நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய Android மொபைல்ல பொதுவா நோட்டிஃபிகேஷன் panel பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதுவே ஒரு சின்ன ட்ரிக் பண்றது மூலமா உங்களுக்கு பிடிச்ச போட்டோவை நோட்டிஃபிகேஷன் panel பேக் சைடுல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி எப்படி செட் பண்றது அத பத்தி தான் பார்க்க போறோம். இத மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் panel பார்க்க கொஞ்சம் டிஃபரண்டாவும் இருக்கும், யூனிக்காவும் இருக்கும். சோ இது எப்படி செட் பண்ணலாம்ன்றதை வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். गाइस வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கீழ பாத்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து பண்ற வீடியோஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோக்கு வந்து ஒரு 2000 லைக்ஸ் வருதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். गाइस இதுக்கு தேவையான ஆப் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளிகேஷன் லிங்க்னு கொடுத்திருப்பேன். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அந்த லிங்க் மூலமா போய்ட்டு ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓபன் பண்ண உடனே உங்களோட மொபைல்ல 3 பெர்மிஷன் வந்து கேட்கும். டூயல் சிம், ஆக்சஸிபிலிட்டி, நோட்டிஃபிகேஷன்ஸ். இந்த 3 பெர்மிஷனையும் 1 by 1 கிளிக் பண்ணி எல்லா பெர்மிஷனுக்கும் அலோ கொடுத்துருங்க. ஒன்ஸ் எல்லா பெர்மிஷனும் அலோ கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே கஸ்டம் பேக்ரவுண்ட் டைப்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து எந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களோட கேலரி ஓப்பன் பண்ணி அவ்வளோ கொடுத்துட்டு கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ சைஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிராப் பண்ணி மேலே செலக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல் பேக் சைடில் வந்து அப்ளை ஆகிடும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இது உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னு வச்சுக்கோங்க, கீழே பேக்ரவுண்ட் டைப்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் இமேஜ் பிளரை செலக்ட் பண்ணி செலக்ட் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். எந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டாக செட் பண்ணி நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி டன் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. இதில் வந்து பிளர் அமௌண்ட் 0 வச்சு டிரான்ஸ்பரன்சி 100 வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் பேனலில் எப்படி ஃபோட்டோ செட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பை ஸ்டுடியோ. செஸ் கைஸ்.